குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் ஜே சரஸ்வதி ஃப்ரம் வாணியம்பாடி. நான் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். அந்த ப்ராடக்டோட நேம் என்னென்னா ஆம்லா. ஆம்லான்றது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தமிழில். இதனோட பெனிஃபிட் என்னன்னா கண் பார்வைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. கண் எரிச்சலை தடுக்கிறது. கிட்ட பார்வை தூர பார்வைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கணையத்தில் உள்ள இன்சுலின்ஸை தூண்டி கெட்ட கொழுப்பை வெளியேற்றுகிறது. கேன்சர் செல்கள் உருவாமல் தடுக்கிறது. அல்சர் நோய்க்கு அருமருந்தாக இருக்கிறது. உடல் எடையை குறைத்து உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு, ஜுரம், ஜலதோஷம், தொண்டை கரகரப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இதை பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு பொருள் தான். இது நமக்கு அனைவருக்குமே கிடைக்கிறது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்மளோட வெஸ்டேஜ் நிறுவனம் நமக்கு பவுடர் ஆக்கி அதை கேப்சல் வடிவத்தில் சப்ளிமெண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை 2 வேளை ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸுங்கள்லாம் இருக்குது. சி விட்டமின் நிறைய கொட்டி கிடக்குது. இது எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் துவர்ப்பு. அப்போ நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் தொண்டை கம்முற போல் இருக்கும். அதனால தான் நம்மளோட நிறுவனம் இந்த கேப்சல் ஃபார்மில் கொடுத்துருக்கிறது. இதை அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். நம்மளோட மூதாதையர்கள் இதை வாழையடி வாழையாக வழியாக இதை சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஔவையார் அதியமானுக்கு அரசவையில் இது பரிசாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ராஜக்கனி என்று சொல்லலாம். இதை அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இது யூஸ் பண்ணலாம். நம்ம ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த இயற்கையான பொருட்களை நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி நிறைய பேர் வெயிட் லாஸுக்கு இந்த ஆம்லாவை சேர்த்து தான் அவங்க எடுத்து சாப்பிட்னு இருக்கிறாங்க. அதனால் அனைவருமே யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற இன்னொரு ப்ராடக்டோட விஷ் யூ வெல். தேங்க்யூ.